கிராமத்தை செதுக்கிய 5 வைரங்கள். கதாபாத்திரங்கள்: ஷர்மிளா, காவ்யா, மதி, நிலா, சந்தனாஸ்ரீ. நான் ஷர்மிளா. பழைய பொருட்களை வைத்து புதிய கருவிகளை உருவாக்குவது தடை செய்வது. நான் காவ்யா. கணினி இலக்கியம் மற்றும் செயல்களை ஆப்ஸ் மூலம் பயன்படுத்துவது அறிவிருக்கிறார். நான் மதி. விவசாயம், இயற்கை மற்றும் மரமளர்களில் ஆர்வம் கொண்டவர். நான் நிலா. அருமையாக பேசினார்கள். எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்கிறேன். நான் சந்தனா. கணினி சிக்கல்களை தீர்ப்பதும் கலா அமைப்பு. ஒரு அழகான கிராமத்தில் உள்ள வறட்சி அந்த கிராமத்தை மாணவர்கள் தங்கள் திறன்களால் மாற்றி அமைத்து தேசிய விருதுகள். காட்சி ஒன்று. 5 மாணவர்களும் பள்ளிக்கூடம் முடித்து மரத்தடியில் சோகமாக அமர்ந்துள்ளார்கள். நிலா. சோகமா இருக்க அப்பா ரொம்ப கவலையுடன் இருந்தார். மழையே இல்லாததால் விவசாயம் அழிந்திருந்தான். நம்ம ஊர் நிலைமையை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம் நிலா, வயலெல்லாம் காஞ்சு போச்சு. இயற்கை உரம் போடாம ரசாயனத்தை பயன்படுத்தி மண்ணும் வீணா போச்சு. நம்ம நம்ம கிராமத்துக்காக ஏதாவது செய்யக்கூடாது. கண்டிப்பாக முடியும் ஷர்மிளா. அவன் உணர்ச்சி வசப்பட்டு சரியான சிக்கல் அவன் அனுப்பிட்டு வெவ்வேறு பெருமை அதே நம்ம ஒன்றா சேர்க்கிறது. அருமையான யோசனை. கரையை திறன் பேசி இணைய தளம் இருக்கு. உலகத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, நம்ம லட்சிய பயணத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். காட்சி 2. அடுத்த நாள் அதே மரத்தடி அனைவரும் ஒரு குறிப்பிட்டுடன் திட்டமிடுகிறார்கள். தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு இங்கே ஒரு திட்டம் இருக்கு. மழை எந்த சொட்டு நீர் பாசன கருவியை நாம் தயார் செய்யணும். குறைவான தண்ணீரில் நிறைய செடிகளை வளர்க்கலாம். அருமையான யோசனை ஷர்மிளா. அந்த தண்ணீர் செடிகளை வளர்க்குது. ரசாயனம் வீணம். நம்ம ஊர் மாட்டு சாதம் பாண்டி இலைகளை வச்சு நம்ம ஊர் தயாரிக்கலாம். நம்ம ஊர் காய்கறிகளை நம்ம கிராமத்து காய்கறிகளை இடைத்தரகர்களால் நேரடியாக வாங்க நான் ஒரு வெப்சைட் உருவாக்கியிருந்தேன். நம்ம ஊர் காய்கறிகளுக்கு ஒரு தனி பிராண்ட் உருவாக்கலாமா? நம்ம ஊர் பேர் அழகி முதலே வைக்கலாமே. ஆனால் இதெல்லாம் செய்ய பெரியவர்களுடைய சம்மதம் வேணும். நான் கிராம சபை கூட்டத்துடன் பேசினேன். நம்ம திட்டத்தை அவர்கள் கூட்டத்தில் வைத்து ஒரே பொறுப்பு. காட்சி 3. ஷர்மிளா பழைய பொருட்களை வைத்து ஒரு சிறிய நீர்ப்பம் தயார் செய்கிறார். செடிகளுக்கு உணவு செய்கிறார். காவ்யா லேப்டாப்பில் வேலை செய்கிறார். ஸ்ரீ மற்றும் நிலா கிராம பொதுமக்களிடம் பேசி சம்மதம் ஆகிறார்கள். நண்பர்களே, நாம் திட்டமிட்டு கருவோட கருவியால் விவசாயம் நடந்து கொண்டிருக்கும். மதியோட இயற்கையோட காய்கறிகள் அமோகமாக வளர்கின்றன. அது மட்டும் இல்ல, கிராமத்தோட வருமானம் 3 மடங்கு அதிகரிச்சு. நம்ம போட்ட செலவு திட்டம் வச்சு முன்னாடி வந்துச்சு. காட்சி 4. திடீரென மேலும் ஒரு செயலாளர் உள்வாங்கி மருந்து கிடைத்தார். காணொலி கருவியால் கேமரா அவர்கள் படம் எடுப்பது போல் செய்கிறார். செய்தியாளர்: வணக்கம். இன்று இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு வார்த்தை கிராமத்தில் இருக்கிறது. வளர்ச்சியின் பிடியில் இருந்த இந்த ஊரை 5 பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமைகளால் மாற்றி அமைத்துள்ளார்கள். மாணவர்களிடம் ஒளிவாங்கியை நீக்கி மாணவர்களை எப்படி சாத்தியமாச்சு? பொறுப்புடன் செய்முறை திறன். விவசாயம் மற்றும் சூழல் திட்டமிட்ட